சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்க வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது, மத்திய அரசுக்கு கண்டனம் உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலமாக தேர்தல் பரப்புரையை உடனடியாக தொடங்குமாறு தொண்டர்களுக்கு கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு அறிவுறுத்தியுள்ளது. துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குமாறு திமுக தலைமை வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது, இந்தி வாரம் கொண்டாடுவது உள்ளிட்டவற்றை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, மணிப்பூரில் பற்றி எரியும் வன்முறையை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவற்றை முன்வைத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகளை வழிமொழிந்த அனைத்து கட்சிகளும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் ஆசிரியரை கொலை செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்கள் மனதளவில் பாதிக்கப்படாமல் இருக்க ஆலோசனை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தான். உடனடியாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசி தொடர்பு கொண்டு அங்கே இருக்கின்ற விவரத்தை கேட்டிருக்கிறார். மாவட்டத்துடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் நான் கலெக்டர்கிட்ட சொன்னது பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு விடுமுறை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும், அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம்.